ஒரு ஊரில் ஏழையானாலும் நல்ல மனம் கொண்ட ஒரு வேலைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் 3 ஆண்டுகள் ஒரு செல்வனிடம் உண்மையாக உழைத்தான். ஆனால் அந்த செல்வன் அவனுக்கு சரியான கூலியை தரவில்லை. 3 ஆண்டுகள் கழித்து, ஐயா, என் ஊருக்குச் செல்ல வேண்டும், என் கூலியை தாருங்கள் என்றான். அந்த கஞ்சன் செல்வன் 3 செப்பு காசுகளை மட்டும் கொடுத்து, ஒவ்வொரு ஆண்டிற்கும் 1 காசு என்றான். பணத்தின் மதிப்பு தெரியாத அந்த நல்லவன், நன்றி ஐயா என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான். காட்டு வழியில் சென்றபோது ஒரு சிறிய கொள்ளன் அவனை தடுத்து நிறுத்தினான். ஐயா, நான் பசியில் தவிக்கிறேன், உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சினான். தன் கடைசி 3 காசுகளையும் அந்த வேலைக்காரன் கொள்ளனிடம் கொடுத்தான். அப்போது அந்த கொள்ளன் சிரித்து கூறினான், நீ நல்லவன், உன் 3 ஆசைகளை சொல், உடனே நிறைவேற்றுகிறேன். அவன் கேட்டது 3 விஷயங்கள்: குறி தவறாத வில், கேட்பவரை ஆட வைக்கும் புல்லாங்குழல், அவன் கேட்பதை யாரும் மறுக்கக்கூடாது. அடுத்த நொடியே அனைத்தும் அவன் கையில் இருந்தது. சிறிது தூரம் சென்றபோது திருடன் தான் திருடிய காசுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது அந்த வேலைக்காரன் புல்லாங்குழலை இசைத்தான். இசைக்கு ஏற்ப திருடன் ஆட ஆரம்பித்தான். முள்புதர்களில் சிக்கி வேதனை அடைந்தான். மன்னியுங்கள், இனிமேல் திருட மாட்டேன் என்று அழுதபடி பொற்காசு பையை அவனிடம் கொடுத்தான். ஆனால் அந்த திருடன் பின்னர் பொய் புகார் கொடுத்து அந்த நல்லவனை நீதிமன்றத்தில் சிக்க வைத்தான். தூக்கு மேடையில், இறப்பதற்கு முன் ஒரு முறை புல்லாங்குழல் இசைக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் அவன். அப்போது அந்த புல்லாங்குழல் திருடன் பிடுங்கி எடுத்துக்கொண்டு பாடினான். இசை ஒலித்ததும் நீதிபதி, காவலர்கள் அனைவரும் ஆடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் உண்மை வெளிவந்தது. திருடன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். நீதிபதி திருடனுக்கு தண்டனை அளித்தார். நல்லவனை விடுதலை செய்தார். நல்ல மனமும் உண்மையும் எப்போதும் வெற்றி பெறும். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சிகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சப்ஸ்கிரைப், பெரிய சந்தோஷம். அடுத்த கதையில் சந்திப்போம்.